வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே பரதான் பேசியிருக்கேன். வணக்கம் ஆர்ஜே ஃபேம், எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான 5 கிரிக்கெட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன, சாரி இந்த வரல் வேணாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கிரிக்கெட் ஜாம்பவான், காட் ஆஃப் கிரிக்கெட், மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்ற நம்மளோட சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு இல்லையா, நிறைய ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. எக்கச்சக்கமான ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த லிஸ்ட்ல வந்து இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு யாராலையுமே பீட் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நானே நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன், ஒரு ரெக்கார்டும் வந்து கிரியேட் பண்றாங்கன்னா அது வந்து பிரேக் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெக்கார்ட் வந்து யாராலையுமே வந்து பீட் பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமா வந்து 34,357 ரன் வந்து அடிச்சிருக்காரு கிரிக்கெட் ஹிஸ்டரியில. இந்த ஒரு ரன்னை வந்துட்டு யாராலுமே வந்து சேஸ் பண்ண முடியாது, பீட் பண்ண முடியாது. 5வது இடத்துல அதிகமான ரன் அடிச்ச லிஸ்ட்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாக்கஸ் காலிஸ் இருக்காரு. இவர் வந்து எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா 25,534 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 4th பொசிஷன்ல வந்து யார் இருக்காங்கன்னா, ஜெயவர்தனே இருக்காரு. இவர் வந்து எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா 25,957 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 3rd பொசிஷன்ல வந்து யார் இருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியன் வீரர் ரிக்கி பாண்டிங் இருக்காரு. இவர் எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா 27,483 ரன் அடிச்சிருக்காரு. 2nd பொசிஷன்ல வந்து யார் இருக்காங்கன்னா, நம்மளோட சங்ககாரா இருக்காரு, ஸ்ரீலங்கன் பிளேயர், ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன். எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா 28,016 ரன் வந்து அடிச்சிருக்காரு. தென் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்மளோட சச்சின் டெண்டுல்கர் தான் இருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா, இவங்க எல்லாருமே வந்து ரிட்டையர்ட் பிளேயர்ஸா இருக்காங்க. நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யாராவது சூப்பரா விளையாண்டு இருக்காங்களா, இந்த மாதிரி ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வந்து ஆள் இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் பிடிச்ச ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன், அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் கிங் கோலி தான். இவர் வந்து எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா 25,012 ரன் வந்து அடிச்சிருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த கேட்டகரியில இவர் வந்து 6th பொசிஷன்ல இருக்காரு. இவர் கூட இப்ப விளையாண்டுட்டு இருக்க சரிசமமா விளையாடுவாங்க இல்லையா, அவங்கள யாராவது இடம் பிடிச்சிருக்காங்களாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஈக்குவலா இப்ப விளையாண்டு இருக்க ஜெனரேஷன்ல ஜோ ரூட் வந்து அதிகமான ரன் அடிச்சிருக்காரு. 17,800 ரன் அடிச்சிருக்காரு. இவர் வந்து 18வது பொசிஷனை பிடிச்சிருக்காரு இந்த கேட்டகரியில. 2வது விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கௌதம் கம்பீர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். கேகேஆர் அணியோட முன்னாள் கேப்டன் நம்மளோட கம்பீர் வந்துட்டு 2 வாட்டி வந்து கேகேஆருக்காக வந்து கப்பு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, 2012லயும் 2014லயும். இதை தொடர்ந்து இவர் வந்து கேப்டனா வந்து 122 மேட்ச் வந்து இருந்திருக்காரு. அதுல வந்துட்டு 69 மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரெக்கார்ட் வந்து ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து கேள்வி கேட்கறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கூட 2 பிளேயர்ஸ் வந்து நீங்க சேர்த்துக்கலாம், அந்த பிளேயர்ஸ் உங்க கூட இருந்தா நீங்க இன்னும் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருப்பீங்க, அந்த 2 பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்மளோட கம்பீர் வந்து 2 பேரை வந்து சொல்றாரு. ஒன்னு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, இன்னொரு வந்து யுவராஜ் சிங். இவங்க 2 பேரும் என் கூட விளையாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் நிறைய மேட்சஸ் வந்து ஜெயிச்சிருப்பேன். இப்போ வந்து 2 கப் அடிச்ச நான் வந்துட்டு இவங்க 2 பேரும் என் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து 4 கப்பாச்சும் அடிச்சிருப்பேன், அதுல டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து #ஸ்டாரை கேளுங்கள் அப்படின்ற கேள்வியில வந்துட்டு இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போனண்டா இருந்த டீம்ல வந்துட்டு பயங்கரமான டீம் எது, நீங்க வந்து எந்த டீம் கூட விளையாண்டப்ப நைட்டு தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. நம்மளோட கம்பீர் வந்துட்டு சொல்றாரு, 2012ல ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு, அந்த மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மேட்ச் வந்து யாருக்கு அகேன்ஸ்டா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து நடந்திருக்கும். அதுல வந்து நம்மளோட ரோஹித் சர்மா வந்துட்டு காட்டுன்னு காட்டியிருப்பாரு. மொத்தமா வந்து 109 ரன் நாட் அவுட். அந்த மேட்ச்ல நம்மளோட ரோஹித் சர்மா வந்துட்டு ஐபிஎல்ல ஒரே ஒரு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு, 2012ல அடிச்சது, அதுவும் கேகேஆருக்கு அகேன்ஸ்டா இருந்து அடிச்சது. அதை தான் வந்து நம்ம கம்பீர் சொல்றாரு, அவர் அடிச்ச அடி என்னால இன்னமும் மறக்க முடியல, அந்த மேட்ச் அன்னைக்கு நான் நைட்டு தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேல, இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். நம்மளோட ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு யூனிக்கான ரெக்கார்டு கேகேஆருக்கு அகேன்ஸ்டா வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல்ல ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா முதல் பிளேயரா வந்துட்டு 1000 ரன் வந்து கிராஸ் பண்ணது நம்மளோட ரோஹித் சர்மா தான், அதுவும் வந்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டா தான். 3வது விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் யார் வந்து மிஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ரிஷப் பண்ட், டெல்லி கேபிட்டல்ஸ் சேர்ந்தவர். இவர் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால விளையாட போறது கிடையாது. அடுத்து வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, டேவிட் வார்னர். இவரும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக தான் வந்து விளையாடிட்டு இருந்தாரு. எல்போ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவரும் வந்து விளையாட போறது கிடையாது. அடுத்து வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாஸ் ஹசல்வுட், ஆர்சிபி. இவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிகால்ல பிரச்சனை, அதனால இவரும் வந்து விளையாட போறது கிடையாது. அடுத்து வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரசித் கிருஷ்ணா, ராஜஸ்தான் ராயல்ஸ். இவருக்கு வந்து என்னன்னு பிரச்சனை, முதுகெலும்பு முறிவாயிருக்கு, அதனால இவரும் வந்து விளையாட போறது கிடையாது. டோட்டலா இந்த 4 மாஸ் பிளேயர்ஸ் வந்து விளையாட போறது கிடையாது இந்த ஐபிஎல்ல. 4வது விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட தல தோனி இருக்காரு இல்லையா, இவர் வந்து ஃபர்ஸ்டா முகமது ஷமியை பார்த்தப்ப என்ன சொன்னாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்மளோட முகமது ஷமி 60 டெஸ்ட், 87 ஓடிஐ, 26 T20, 93 ஐபிஎல்
ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட்டாக வந்து 2013 தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாரு. இவர் இன்ட்ரடியூஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நெட் பால் தான் வந்து பவுலிங் போட வந்திருக்காரு. அப்போ இஷாந்த் சர்மா டோனி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, செம்மையா பால் போடுறாருல இவர் அப்படின்னு சொன்னப்ப நம்மளோட டோனி வந்து என்ன சொல்றாருன்னா, இவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் வந்து பாக்குறேன் வேற லெவல்ல வந்து பவுலிங் போறாரு, இவர் கண்டிப்பா வந்துட்டு இந்தியன் டீமுக்காக சீக்கிரமே வந்து விளையாடுவாரு, ஒரு நட்சத்திர பவுலரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட டோனி வந்து இஷாந்த் சர்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு. தென் டோனி வந்து அந்த டைம்ல கேப்டனா இருந்திருக்காங்க 2013. அப்பதான் வந்து நம்மளோட முகமது ஷமி வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு சூப்பர்ல. அஞ்சாவது விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இந்திய அணியோட ஒரு சூப்பரான பவுலர், ஸ்டார் பவுலர் பூம் பூம் பும்ரா இருக்காரு இல்லையா, இவர் வந்து ஐபிஎல்ல விளையாட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அது உண்மையா பொய்யா, ஏன் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் போன வருஷம் ஜூலை மாசம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரு டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்ல வந்து இன்ஜுரி ஆன இவர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்காரு. நடுவுல செப்டம்பர் மாசம் வந்து 2 மேட்ச் விளையாடுறாரு. அதுவும் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் முக்கியமான மேட்சஸ் ஆன ஏசியா கப்பா இருக்கட்டும், T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், எதுவுமே வந்து விளையாடல. அதெல்லாம் போன வருஷம் இந்த வருஷம் இப்ப நடந்துட்டு இருக்க இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்லயாவது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல, அதுலயும் வந்து விளையாடல, அடிபட்டுச்சு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ல தான் இருக்காரு. ஆனா இவர் வந்து டைரக்டா வந்து ஐபிஎல் விளையாட போறாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட மக்கள்லாம் வந்துட்டு இவர்னா டைரக்டா ஐபிஎல் மட்டும் விளையாடுறாரு, இப்ப இவருக்கு அடிப்பல்லையா, இப்ப இவர் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாரா, இவர் என்ன பணத்துக்காக விளையாடுறாரா, இவருக்கு வந்து நாட்டுப்பற்று கிடையாது, தேசப்பற்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்மளோட பிசிசிஐ வந்துட்டு அவங்களோட பதில வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பும்ரா அவர்கள் வந்துட்டு ஐபிஎல் விளையாடுவாரு, ஆனா எல்லா மேட்சுமே வந்து விளையாட போறது கிடையாது, முக்கியமான மேட்சஸ் மட்டும் தான் விளையாட போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பிசிசிஐ உறுதி கொடுத்திருக்காங்க. விளையாட விட்டா மொத்தமா விளையாட விடணும் அப்படின்னா விளையாடவே விடக்கூடாது, இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கலாம் கேட்கலாம். அதுக்கான பதிலையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்ப வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா பும்ரா வந்துட்டு, அவருக்கு வந்துட்டு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி வந்து நடத்திருக்காங்க. இப்ப 2 மேட்ச் நடத்திருக்காங்க கடந்த ஒரு 10 நாள்ல. இதுல வந்து என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பும்ரா வந்து தொடர்ச்சியா பவுலிங் போட்டா அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருது, அதனால வந்து இவர் வந்து தொடர்ச்சியா பவுலிங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க, பிசிசிஐலும் சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து இப்படி முடிவு எடுத்திருக்காங்க. ஐபிஎல் விளையாண்டாருன்னா எல்லா மேட்சுமே வந்து விளையாட மாட்டாரு, முக்கியமான மேட்சஸ் எங்கெங்க தேவையோ அங்க மட்டும் தான் வந்து பும்ராவை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்மளோட பிசிசிஐ. கண்டிப்பா இந்த 5 தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த அப்டேட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட பொண்ணான கருத்தை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தென் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் அந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அவ்வளவுதான். டடா.